Hello guys, welcome to A Squared Nail Art. Today நம்ம டாட்டர் டூல் ஆர் டூத்பிக் யூஸ் பண்ணி எப்படி cloud nail art பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு white, sky blue color, top coat nail polish, டாட்டர் டூல் ஆர் டூத்பிக் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் நெயில் பாலிஷை அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ண நெயில் பாலிஷ் நல்லா ட்ரை ஆனோன்னு டாட்டர் டூலை ஒயிட் கலர் நெயில் பாலிஷில் டிப் பண்ணி டாட்ஸ் வச்சுட்டு வாங்க. எப்படி நான் வீடியோவில் காட்டுறேனோ அதை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் 3 டாட்ஸ், அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே 3 டாட்ஸ், 2 கார்னர்லேயும் ஒரு டாட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. டாட்ஸ் வச்சு முடித்தோன்னே ப்ளூ கலர் கேப் தெரியாமல் டாட்டர் டூல் வச்சு ஒயிட் கலரை ஃபில் பண்ணி விட்டுருங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் க்ளவுடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி சின்ன சைஸ் பெரிய சைஸ் க்ளவுட் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் போடுறேன், அதையும் பாருங்கள். நீங்கள் சின்ன க்ளவுட் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேலே 2 டாட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே 2 டாட்ஸ், 2 கார்னர்லேயும் ஒரு டாட்ஸ் வைங்க. உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பெரிய க்ளவுடுக்கும் சின்ன க்ளவுடுக்கும். ஏன்னா நம்ம பெரிய க்ளவுட் ட்ரை பண்ணும்போது 3 டாட்ஸ் வச்சோம், அதே இங்கே ட்ரை பண்ணும்போது 2 டாட்ஸ் வைக்கிறோம். ஸோ சேம் ஸ்டெப் தான், அதே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இப்போ நம்ம நெயிலோட கார்னரில் க்ளவுட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபுல் சைஸாக நம்ம க்ளவுடை முடிக்க போகிறதில்ல. ஸோ என்ன பண்ணுறோன்னா ஆஃப் சைடு மட்டும் டாட்ஸ் வச்சுட்டு வாங்க. டாட்ஸ் வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு ஆஃப் க்ளவுட் மாதிரி தெரியும். சைடில் நம்ம ஃபிங்கர்ஸில் நெயில் பாலிஷ் பட்டதெல்லாம் அப்படியே நம்ம கையை வச்சு ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம எப்படி டாட்டர் டூலில் பண்ணோமோ அதே மாதிரி டூத்பிக் யூஸ் பண்ணி க்ளவுட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதே சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இங்கேயும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ டூத்பிக்கை வச்சு ட்ரை பண்ணுறனால டாட்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நார்மல் சைஸ் க்ளவுட்ஸ்க்கே மேலே 2 டாட்ஸ், கீழே 2 டாட்ஸ், சைடில் 2 கார்னர்லேயும் ஒரு டாட்ஸ் வச்சாலே போதும்.
நம்ம நெயிலோட கார்னரில் ட்ரை பண்ணும்போது ஃபுல் க்ளவுட் மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. எப்போவுமே ஹாஃப் க்ளவுட் க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெயில் ஃபுல்லாக க்ளவுட்ஸாக போட்டு வைக்காதீங்க. அப்பவும் பார்க்க நல்லா இருக்காது. அந்த ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்து தெரிஞ்சாதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த நெயில் ஆர்ட் கண்டிப்பாக டாட்டர் டூல் இல்லாதவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எப்படி நம்ம டாட்டர் டூலில் ட்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக டூத்பிக்லேயும் வரும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம நெயில் ஆர்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாகவும் ட்ரையும் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கோட்டர் நெயில் பாலிஷை அப்ளை பண்ணிடலாம். நம்ம பண்ண நெயில் ஆர்ட் நல்லா ட்ரை ஆனோன்னே டாப் கோட் நெயில் பாலிஷை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு பண்ண க்ளவுட்ஸ்லாம் அப்படியே கலைஞ்சி போயிடும். ஸோ வெயிட் பண்ணி நல்லா ட்ரை ஆனோன்னே டாப் கோட் நெயில் பாலிஷை அப்ளை பண்ணுங்கள். நம்ம ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக க்ளவுட் நெயில் ஆர்ட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். டூத்பிக்காலையும் இந்த நெயில் ஆர்ட் பண்ண முடியுன்றனால கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நெயில் ஆர்ட் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். Thanks for watching. Stay home and stay safe. Bye guys.